Hello all, welcome back to my YouTube channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எந்த ஒரு கிளீனிங் ஒர்க்கும் இல்லாமல் மார்னிங் டு ஈவினிங் என்னுடைய டெய்லி ரொட்டீன் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் வெட்னஸ்டே அப்போ எடுத்தது. கொஞ்சம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுல தான் லேட் ஆகிடுச்சு. டெய்லி என்னோட டே மார்னிங் 6 o'clock போல் ஸ்டார்ட் ஆகிடும், டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேவை தவிர. அன்றைக்கி மட்டும் மார்னிங் ஒரு 5 o'clock போலேயே எந்திரிச்சிடுவேன். ஏன்னா காலையிலேயே பூஜை வேலைலாம் பண்ணிவிடுவேன். 6 o'clock எந்திரிச்சாலே என் பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்ப கரெக்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்நாக்ஸும் மட்டும்தான், லஞ்ச் எதுவும் கிடையாது அப்படின்றதுனால எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. காலையில் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம். ஃப்ளாட் அப்படின்றதுனால மார்னிங்கில் மட்டும்தான் கூட்டி கோலம் போடுற வேலை இருக்கும், ஈவினிங்கில் கிடையாது. ரீசெண்டாக என்னால் ரெகுலராக வீடியோவே போட முடியலை, அதுவும் லாங் வீடியோ சுத்தமாக போட முடியலை. ஷார்ட்ஸ் மட்டும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியலன்னா, ரீசெண்டாக என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன அடிபட்டு இருந்தது. அது ஃப்ராக்சர் அளவுக்கே போயிடுச்சு. அதனால் அவரையும் பார்த்துட்டு பாப்பாவையும் ஸ்கூலில் அனுப்பிட்டு வீட்டு வேலை ஆஃபீஸ் ஒர்க்குன்ட்டு இதுலேயே எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. நான் எப்போ லாங் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சாட்டர்டே ஆர் சண்டேல தான் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் என் ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்கும், பாப்பாவை என்கேஜாக வச்சுப்பார், என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. வீக் டேஸில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஆஃபீஸ் ஒர்க்கில் உட்காரதுனால சுத்தமாக எனக்கு டைமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. சரி வீடியோ எடுத்து பார்க்கலான்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு காஃபி போட வந்துட்டேன். எனக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி மட்டும் குடிப்பேன். அது ஹெல்த் கான்ஷியஸ்லாம் கிடையாது. எனக்கு எந்திரிச்ச கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப தாகமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் குடித்தாலே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அந்த காஃபி தான் எல்லாரும். எவ்வளோ சீக்கிரம் எழுப்புனாலும் ஒரு டம்ளர் காஃபியோடு போய் எழுப்பணும் அப்படின்னா சீக்கிரமாக எந்திரிச்சிடுவார். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, சூடாக ஏதாச்சும் குடிக்கணும் போல் இருந்ததுன்னா சுக்கு காஃபி இல்லை டீ போட்டுப்பேன். ஆஃபீஸ் டைமில் தான் எனக்கு டீ குடிக்கிற ஹேபிட்டே ஸ்டார்ட் ஆச்சு. பிரேக் டைமில் டீ ஆர் காஃபி வரும். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன்னா அப்போ மட்டும் எடுத்துப்பேன். எங்கள் ஆஃபீஸில் கொடுக்குற டீ காஃபி யாருக்குமே பிடிக்காது, என்னை தவிர. மசாலாலாம் போட்டு அது ஒரு விதமான டீயாக இருக்கும். நிறைய பேருக்கு அது அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. நான் புதுசாக குடிக்கிறதுனால எனக்கு அந்த ஃப்ளேவர் செட் ஆகிடுச்சு. எப்போ நான் ஆஃபீஸ் போகிறத ஸ்டாப் பண்ணனோ அப்போவே நான் டீ குடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போவும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்னுடைய ஜாப் பற்றி கேட்டிருந்தீங்க, என்ன மாதிரி ஜாபு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய டிகிரி பிகாம் வித் MBA, நான் IT தான், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய UG 2013 நான் முடித்ததுமே ஹையர் ஸ்டடீஸ் மேலே பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது MBA பண்ணலான்ற டிசிஷனும் எடுத்துட்டேன். அதுக்கு மெரிட்டில் போகலாம் அப்படின்றதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஏதாச்சும் ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணேன். அப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 8,500. UG முடித்ததுமே நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் பெருசாக எப்படி அட்டன் பண்ணணும் எதுவுமே தெரியாது. வாய்ஸ் இல்லை நான் வாய்ஸ் இந்த மாதிரி ரோலில் BPOவில் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் சுத்தமாக அக்செப்ட் பண்ணலை, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 9:30 போனோன்னா 6 o'clock போல் வீட்டுக்கு வந்துடணும், இல்லை ஒரு 6:30 போல் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி ஜாப் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஜாப் கிடச்சி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ரிசல்ட்டும் எனக்கு மெரிட்டில் சீட்டும் கிடச்சிருச்சு. வீட்லேயும் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண ஜாப்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால 2 years முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வேறு ஜாப் ஜாயின் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் வாங்கின சேலரியை விட நான் முதல் வாங்கின அந்த 8,500 என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சேலரி வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அவங்க வாங்கி சாமிக்கிட்ட வச்சுட்டோம், சிரித்தாங்க. அதுதான் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, சின்ன பொண்ணு நினச்சோம், சம்பாதிக்கிற அளவு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின சேலரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆப்பத்துக்கு நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். நான் எப்படி ஊற வைப்பேன்னா, 1 கப் இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், 3 to 4 hours ஊற வச்சதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். மிக்சிலேயே அரைச்சிக்கலாம், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்டெல்லாம் நான் கிரைண்டரில் தான் போட்டுருந்தேன். அதை அரைச்சதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதனால் நான் அதை போடுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியில் ஃபஸ்ட் டைம் நான் அரைச்சி பார்த்தேன், அது சூப்பராக வந்திருந்தது, நல்லா சாஃப்டாக. எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. கிரைண்டரில் அரைச்சதுக்கும் மிக்சியில் அரைச்சதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால நான் மிக்சிலேயே அரைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
எங்கள் வீட்டில் நார்மலாக இட்லிக்கு போடுற மாதிரியே தான் போடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டே வந்து இட்லி ஊற்ற மாட்டாங்க. ஆப்பம் தான் ரெடி பண்ணுவாங்க. அடுத்த நாள் தான் இட்லி, அதுக்கு அடுத்த நாள் தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஆப்பம் அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு சாஃப்டாகவே வரும். எப்போ நான் ஆப்பம் இடியாப்பம் போட்டாலும் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடாக இதை ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா இதெல்லாம் சூடாக செஞ்சு சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என் பாப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதில் எங்கள் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். அந்த டைம்லாம் வீட்டிலலாம் மாவு அரைக்க மாட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு இட்லி கடை இருக்கும், சின்னதாக வீட்லேயே போடுவாங்க. அவங்கக்கிட்ட இட்லி, ஆப்பம், தோசை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். வேணுன்றதை போயிட்டு நம்ம மார்னிங்கே சொல்லிட்டோன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. ஆப்பம் அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஆப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அதில் வெல்லமும் தேங்காவும் மேலே தூவி கொடுப்பாங்க. அதில் பாலை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்போவாச்சும் அந்த ஞாபகம் வந்து சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங் இருந்ததுன்னா அந்த மாதிரி எனக்கு மட்டும் நான் செஞ்சுப்பேன். அதுக்கு பாலே தேவையில்லை, சும்மா நம்ம அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இருந்தாலும் பாலோடு ஊற வச்சு சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் பாப்பாவுக்கு ஆப்பம் இடியாப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசையை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் சுத்தமாக அவளுக்கு பிடிக்காமல் இருந்தது. கண்டினியூஸாக கொடுக்கும் போது அப்படியே அவளுக்கு ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. அவகிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம், எது கொடுத்தாலும் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பாள். அதுக்கப்புறம் தான் அது பிடிக்குது அப்படின்றதே அவள் சொல்லுவாள். அவளாக தனியாக சாப்பிட்றதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி தோசை அதெல்லாம் தனியாக சாப்பிட. ஆனால் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிறதுனால அதுக்கு நம்மளே ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு தோணுது. பாப்பாவுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் கூடவே நட்ஸும் தான் வச்சுருந்தேன். ஆப்பிள் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் எப்போவுமே கொஞ்சமாக தண்ணியில் ஒரு பிஞ்சு சால்ட்டை சேர்த்துட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணும் போது அது கலர் சுத்தமாக மாறாது. இதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸுக்கு நான் ஆப்பிள் கொடுத்து அனுப்பும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் கூட அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தா சுத்தமாக சாப்பிடாம. அப்போ தான் நான் வந்து வினிகர் இல்லைன்னா சால்ட்டு இதில் போட்டு எடுத்தால் கலர் சேஞ்ச் ஆகாதுன்ட்டு நான் நார்மலாக நம்ம யூடியூப் ரீல்ஸில் அந்த மாதிரி பார்த்தேன். அதில் நான் சால்ட்டை வச்சு நான் பண்ணும் போது அது ஒர்க் அவுட் ஆச்சு, கலர் சேஞ்ச் ஆகாமல் தான் இருந்தது. ஸோ அதுவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பேக்கில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வெட்னஸ்டேனா பாப்பா ஸ்கூலில் கலர் ட்ரெஸ்ஸில் வரணும். கலர் ட்ரெஸ்ஸில் போகிறோம் அப்படின்னாலே அவளுக்கு அவ்வளோ ஜாலி. இன்றைக்கி என்ன டே, நாளைக்கு என்ன டேன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். வெட்னஸ்டேன்னு சொல்கிற வரைக்கும் விடமாட்டா. என் பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கும் சூடாக ஆப்பம் போட்டுக்கிட்டேன். பாத்திரம் தைக்கிறதுக்கு மட்டும் ஆள் வச்சுருக்கிறதுனால அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னா அவங்க வாஷ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் ஓன் ஹவுஸில் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளாட்டில் வந்ததுக்கப்புறமா இங்கேயே நமக்கே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் வேண்டாம் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க, எப்போ வரட்டும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தான் கொஞ்சம் யோசனையாக இருந்தது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இது செட் ஆகுமா அப்படின்ட்டு. அவங்களுக்கும் கொஞ்ச நாள்லேயே செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு கிடையாது. என் பாப்பாவோட ஸ்கூல் டைமிங் 9:30. ஸோ 9:20 போல் நான் வீட்டிலேருந்து அவளை அனுப்பிடுவேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நான் சாங்ஸ் கேட்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளுடைய டாய்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு இருந்த கிளாத்தெல்லாம் எடுத்து லாண்ட்ரியில் போட்டாச்சு. இங்கே சென்னையில் ஒரு 2-3 நாளாகவே மழை பெய்யுது, அப்படி இல்லைன்னா க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கும் வாஷ் பண்ணலை. அப்படியே துவைச்சாலும் பால்கனியில் எல்லா துணியும் போடுற அளவுக்குலாம் ஸ்பேஸ் கிடையாது, மாடிக்கு தான் போகணும். சடனாக மழை வந்துச்சுன்னா 2 மாடி ஏறி போயிட்டு நம்ம எடுக்கிறதுக்குள்ளே மொத்த துணியை நனைஞ்சிட்டோம். அதுக்கு துவைக்காமே இருக்கலாம், வெயில் காஞ்சப்போ துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வீடு கூட்டுறது மட்டும் டைம் இருந்தால் மார்னிங்கே செய்வேன். அப்படி இல்லைன்னா பாப்பா வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை ஈவினிங்கோ எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி தான் கூட்டுவேன். வீடும் க்ளீனாக தான் இருந்தது. ஆஃப்டர்நூன் லஞ்சு சமைச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டைரெக்டாக நான் ஆஃபீஸ் வேலையில் உட்காந்துட்டேன். 9:30லேருந்து ஒரு 9:40 போல் லாகின் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் கரெக்டாக இருக்கும் எனக்கு. என் பாப்பா ரிட்டன் ஸ்கூல்லேருந்து ஒரு 12:30 போல் வருவாள். வந்ததும் எப்படியும் சாப்பிட மாட்டா, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சு கொடுப்பேன். ஸோ அதனால் ஒரு 1 ஹவரில் நான் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். அதனால் எப்போவுமே ஒரு 12 o'clock போல் தான் சாப்பாடு செய்யவே ஆரம்பிப்பேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஈஸி. பொதுவாக சாப்பாடு, குழம்பு, பொரியல்னு இதெல்லாம் செய்கிற நேரத்துக்கு ஒரு பிரியாணி மாதிரி ஒரு 1 pot ரைஸாகவே செஞ்சிடலாம். நான் மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 1 pot ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சுடுவேன். 3/4 கிலோ போல் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு நான் எப்போவுமே 1/2 kg போல் ரைஸ் போடுவேன். சரிக்கு சரியாக போடுறத விட இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சம் கம்மியாக போடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸ் முன்னாடியே ஊற வைக்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஊற வச்சாலே எனக்கு கரெக்டாக இருக்குது. சம்டைம்ஸ் நான் நிறைய டைம் முன்னாடியே ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு சரியாக வரல, குழஞ்சா மாதிரி அப்படி போயிடுது. அப்படின்றதுனால நான் இப்படியே ரெடி பண்ணுறேன்.
நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா மேக்ஸிமம் கடையில் தான் வாங்கிட்டு வந்து அப்பா தருவாங்க. வீட்டிலலாம் செய்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யணும்னு அப்படி ட்ரை பண்ணும் போது நிறைய வாட்டி சொதப்பியிருக்கு. ஒரு 10-15 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பித்தேன். இப்போவுமே ஒரு சில நாள் சொதப்போம். இப்போவும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பிரியாணிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் எங்களையே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற குழம்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். முந்தையெல்லாம் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னாலே ஒரு பெரிய வேலை மாதிரி தெரியும். அக்கேஷனலாக தான் செய்கிற மாதிரி இருக்கும், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. ஆனால் இப்போது வீக்லி 2 நம்ம செஞ்சிடறோம். நான்வெஜ்ஜில் நாங்கள் சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான் இந்த மாதிரி தான் எடுப்போம். மட்டன் சுத்தமாக வீட்டில் எடுக்க மாட்டோம். ஸ்டார்டிங்கில் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன். அவளும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு அது பிடிக்கல, ரஃப்பாக இருக்கும், அது என்னவோ டேஸ்ட் அவளுக்கு பிடிக்கல, அதோடு விட்டாச்சு. அம்மா வீட்டுக்கு போனால் தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்படுத்துவேன் அந்த மட்டனை. பிரியாணிக்கு நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுப்பேன் அப்படின்னா 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ் அப்படின்னும் போது 1 kgக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி அது சரிசமமாக எடுத்துப்பேன். மீடியம் சைஸாக இருந்தால். கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக, ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பிரியாணிக்கான ஃப்ளேவரே கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் நான் அதை சேர்த்துப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய பேர் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். 10 to 15 days நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அது கூட மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கெடாமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணணுன்னு இது வரைக்கும் நினச்சிருக்கேன். ஆனால் அது எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடியே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துக்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணதே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பீங்களா, இல்லைன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியையும் 2 to 3 times வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் ரெடி பண்ணலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது. சரி இன்றைக்கி பிரியாணிக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம், பர்ஃபெக்டாக வந்தால் நெக்ஸ்ட் டைமும் இதிலே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருந்தேன். நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக வருமா அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. இந்த பாட்டோட பாட்டமில் அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க 2 லிட்டரா 3 லிட்டரா அப்படின்னு. இது 2.5 லிட்டர் இருந்தது. ஸோ ஒரு நம்பிக்கை இருந்தது வெந்துடும், இதில் கரெக்டாக பக்காவாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓப்பன் பாட்டில் மேக்ஸிமம் செய்யவே மாட்டேன். எப்போவுமே நான் குக்கர்லேயே வச்சுருவேன். குக்கர்னால் ஈஸி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 2 விசில் விட்டு இறக்கிடுவேன். அதுவே எனக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் பிரியாணி செய்கிறது. நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பாட்டை வச்சுட்டு தேவையான எண்ணெய், ஒரு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒரு கோல்டன் கலர் மாறினதுக்கப்புறமா இது கூடவே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா வெறும் மிளகாய்த்தூள் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் பாப்பாவுக்கும் கொடுக்கறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் போடுவேன். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு கப்பு கட்டி தயிரையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நான் ஆட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால சிக்கனில் நல்ல காரம்லாம் இறங்கி ஜூஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி வெள்ளையாக வரும். ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 5 minutes அப்படியே மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி சூப்பராக வெந்துட்டுருக்கோம். இப்போது நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்க வேண்டியது. நான் எப்போவுமே 1 கப்பு ரைஸ்க்கு 1 கப்பு தண்ணி தான் சேர்ப்பேன். சரிக்கு சரியாக சேர்க்குறதே எனக்கு கரெக்டாக இருக்கும். 2 கப்பு ரைஸ் எடுத்துருந்தேன், 2 கப்பு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. நல்லா சிக்கனோட அந்த தண்ணி கொதித்து வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்க வேண்டியது தான். இதுலேயே ஒரு 50% சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறமா இந்த ரைஸையும் சேர்த்துட்டு ஒரு 15 to 20 minutes விட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் வற்றி அதுக்கப்புறம் டம் போட்டு இறக்கிட வேண்டியது தான். அரிசி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம கலந்து விடணும். ரொம்ப ஹார்டாக கலந்தோன்னா அரிசி உடஞ்சிடும். அதுக்கு தான் நான் மேக்ஸிமம் ஊறவே வைக்க மாட்டேன். பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக கிரேவி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக முட்டையும் ரைத்தாவும் இருக்கணும். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு சைடு முட்டையும் வேக போட்டுட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா தம் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். தம் நான் எப்படி போடுவேன் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுப்பேன். ரொம்ப லோ ஃப்ளேம்லாம் கிடையாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 minutesக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. கொஞ்சமாக நெய் அந்த சூடோடு இருக்கும் போதே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக நான் நெய் கடையில் வாங்குறதே இல்லை. வீட்டுக்கிட்ட ஒரு தாத்தா எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்கக்கிட்டேயே நான் வாங்கிக்கிறது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரிஜினல் நெய்னும் தெரியல. ஆனால் கடையில் வாங்குறத விட இந்த நெய்யோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்குது.
பிரியாணி நம்ம செய்யும் போது நெய் விட்டு செய்கிறத விட இது மாதிரி இறக்கும் போது நம்ம நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்களேன், திகட்டாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைத்தா மட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே ரெடி பண்ணி வச்சாலும் சால்ட் போடாமல் வச்சுக்கணும். இது எனக்கு முன்னாடி தெரியாது. ஃபஸ்ட்டெல்லாம் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அது விசில் வர்றதுக்குள்ளேயே நான் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் போது ரொம்ப புளிப்பு ஏறிடும். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது ரெண்டல் ஹவுஸா, ரெண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு. ஆமாம், இது ரெண்டல் ஹவுஸ் தான். பட் ரெண்ட்டுக்கு நாங்கள் வரல, லீஸுக்கு, ஒத்திகைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். எங்களோட ஓன் ஹவுஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு இங்கே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் எங்களோட ஓன் ஹவுஸ்க்கே நாங்கள் போயிடுவோம். அதனால எனக்கு பெருசாக இதில் ஐடியா இல்லை. நாங்கள் இருக்க ஃப்ளாட்லேயே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ரெண்ட் அப்படின்றதுனால எனக்கு அதை பற்றி தெரியல. இப்போ இருக்க வீடு டபுள் பெட்ரூம். என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால டபுள் பெட்ரூமாக பார்த்தோம். இல்லைனா எங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமே கரெக்டாக தான் இருக்கும். ஈவினிங்கில் தான் அவருக்கு மேக்ஸிமம் கால்ஸ் இருக்கும். அந்த டைமில் தான் பாப்பா போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவா. ஸோ லாக் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அப்படின்றதுனால தான் நாங்கள் டபுள் பெட்ரூம் இருக்க ஃப்ளாட்டாக பார்த்தோம். இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே அந்த ஓன் ஹவுஸில் இருக்கிற அந்த கம்ஃபர்டபுள் இங்கே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படா நம்ம சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் தோணிகிட்ருக்கு. எல்லாருக்குமே சொந்த வீடுன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அதுவும் ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு சொல்லவே வேணாம். ஸோ நான் அதை இப்போ கொஞ்ச நாள்லேயே ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே புதுசு. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டேன். கையோடு க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டைனும் சீக்கிரமாக போயிடும் அப்படின்றதுக்காக. முன்னாடி இருந்த வீட்டில் நான் நல்லா வாஷ் பண்ணியே விடுவேன், ஈஸியாக தண்ணி அந்த சிங்க்குக்கு போயிடும். பட் இப்போ இருக்க இந்த வீட்டில் அந்தளவுக்கு அடிக்கடிக்கு வாஷ் பண்ணி விடுற மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் மேக்ஸிமம் இந்த வைப்பில் டிஷ்வாஷரை கொஞ்சமாக டிப் பண்ணி ஜஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துருவேன். ஓரளவுக்கு க்ளீனாக ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். வால் டைல்ஸு, இங்கே ஸ்டவ் கிட்ட எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும் போது சிலிண்டர்லேருந்து வர டியூபுக்கு ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஹோல்ஸில் மொத்த தண்ணியும் போயிடுது. கீழே எந்த பொருளுமே வைக்க முடிய மாட்டேங்குது. அப்படின்றதுனால மேக்ஸிமம் நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதே இல்லை இங்கே. அது இன்னும் டபுள் வேலையாக ஆகிடுது. கீழே வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து அதுக்கப்புறமா ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த கிச்சனுமே ரொம்ப சின்னது, அதுலேயே பூஜை ரூமும் வேறு. பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கே பெரிய செல்ஃப் இல்லாததுனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டீலில் ரேக் வாங்கிட்டேன், பிளேட்டு, டம்ளர் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக. இந்த கிச்சன் வைப் பண்ணுற ஸ்பாஞ்ச் வைப்ஸை 3 பீசஸ் 120ன்னு ப்ரொவிஷன் வாங்கும் போதே நான் வாங்கியிருந்தேன். இது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள். ஏன்னா எல்லாமே கிச்சன் டவல்லே க்ளீன் பண்ண முடியாது. இந்த ஸ்பாஞ்சு ஒன்று எடுத்தோம் அப்படின்னா 10 டேஸ் வரைக்கும் வரும். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வாங்குற வரைக்கும் இது எனக்கு யூஸ் ஆகும். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டையும் பெருக்கிட்டேன். என் பாப்பா ஸ்கூல்லேருந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுவா. அதனால் பெருசாக என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. இந்த வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் ஒரு 2:30 போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு என்னுடைய ஒர்க்கை அகைன் நான் கண்டினியூ பண்ணேன். ஈவினிங் ஒரு 6 o'clock போல் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதனால தான் இப்போவே முடிச்சிட்டேன். இல்லைனா கொஞ்சம் நேரம் நான் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் தான் வீட்டெல்லாம் கூட்டியிருப்பேன். 6 o'clock மேலே கம்ப்ளீட்டாக பாப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவளுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸு, ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுலே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். புதுசாக தொடப்பம் வாங்கிட்டாலே அது ஒரு 2 to 3 டேஸுக்கு அது பழகிற வரைக்கும் வீட்டில் இருக்க குப்பையை விட அதில் இருக்க டஸ்ட்டே நிறைய வர ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்க இந்த வீட்டில் கொஞ்சமாக செடியெல்லாம் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த வீட்டோட பால்கனி ரொம்ப குட்டி சைஸு, அதில் போய் நிற்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். அதில் வேறு நம்ம செடியெல்லாம் வச்சு ஏன் டம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் ஒரு 6 monthsக்கு அப்புறம் இங்கே இருக்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ வேணால் பிளான் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீட்டோட ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, என் பால்கனி பக்கத்துலேயே எங்கள் ரூம் இருக்கிறதுனால நைட்டில் ரொம்ப நேரம் வெளியே பக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இன்னும் மழை வர டைமில் பாப்பா சொல்லவே வேணாம், அந்த டோரை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு அந்த மழையை பார்க்கணுன்றதுக்காகவே அந்த டோர்கிட்ட நின்றுடுவான். நான் ரெடி ஆகிற வரைக்கும் என் பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தால் நான் எழுப்பலை. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிச்சிங் கொடுக்க வேண்டியதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே என் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அவளை எழுப்பவே இல்லை. நான் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 1 week நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே கண்டினியூஸாக மழை, ஈவினிங்கில் தான் எங்களால் போக முடியும். அந்த டைம் பார்த்து இங்கே கண்டினியூஸாக மழை, அதனால் போக முடியாமல் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, ஈவினிங் போல் கிளம்பலான்னு காலையிலேயே சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன்.
இந்த சுகர் கண்டெய்னரை நான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இது 1 kg பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் சரியாக படிக்காமல் வாங்கிட்டேன். இது ஒரு 750 ml தான் பிடிக்குது. ஸோ 1 kg வாங்கணும் அப்படின்னா போதுமான அளவு கொட்டி வச்சுட்டு வேணுன்றப்ப நான் ரீஃபில் பண்ணிப்பேன். ஒரு சில திங்ஸ் பார்த்தோன்னே நமக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கியிருப்போம். ஆனால் யூஸ் பண்ணும் போது தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அந்த மாதிரி எனக்குமே கிச்சனில் நான் வாங்கி வச்சிருந்த ஒரு சில பொருள் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்த கிச்சனில் ஒட்டி இருக்க ஸ்ட்ரிப் லைட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும், பெருசாக இங்கே லைட்டிங் இல்லை அப்படின்றதுக்காக தான் அதை நான் வாங்கியிருந்தேன். அது வாங்கினது தப்பில்லை. நான் அதை கிச்சனோட சிங்க்கு கிட்ட ஒட்டி இருந்தேன். ஏதாச்சும் வாஷ் பண்ணும் போது தண்ணி தெரிச்சதுனால அந்த சைடே அப்படியே ஃபீஸ் போயிட்டு இருந்தது. எங்கள் கிச்சனோட சிங்க்கு கிட்ட ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோ சுற்றியே நான் ஒட்டி இருக்கலாம். அப்படி ஒட்டி இருந்தேன்னா தண்ணி எதுவும் பட்டிருக்காதே, லைஃப் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் அதிகமான லென்த்து தேவைப்பட்டதுனால நான் இப்படி ஒட்டி அதை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் வந்திருந்தேன். ஒரு சில கிளிப்பு, பொட்டு, பாப்பாவுக்கு தேவையான வளையல் இதெல்லாம் வாங்குறதுக்காக. எப்போ ஷாப்பிங் வந்தாலும் எனக்கு ஏதாச்சும் வாங்கினா அப்படின்னா அவளும் வேணும்னு கேட்பா. அதனால் அவளுக்கும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பை பை.